தமிழன் டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சப்வே சஃபர்ஸ் கேமை நம்ம பிசியில் எப்படி டவுன்லோட் பண்ணி விளையாடுறது அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்வே சஃபர்ஸ் கேம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் உங்கள் க்ரோம் ப்ரௌசர் அல்லது வேறு ஏதாவது ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் சர்ச் பாரில் oceanofgames.com அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓசன் ஆஃப் கேம்ஸ் அப்படின்ற வெப்சைட் ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் இருக்க சர்ச் பாரில் சப்வே சர்ஃபர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு கோ அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 4 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இதில் லேட்டஸ்ட்டாக இருக்க வெர்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்க கேம் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 year ago, அதாவது 1 year agoக்கு முன்னாடி நமக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா 4 years ago, இது 8 years ago. நான் 1 year ago அப்படின்னு இருக்க ஒரு கேம் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரால் டவுன் பண்ணி டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதை டவுன்லோட் பண்ணது போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட ரேம் ரெக்யர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 4 GB, ஆனால் என்கிட்ட 2 GB ரேம் தான் இருக்குது. அதனால் நான் 4 years ago அப்போ பப்ளிஷ் ஆன கேமை நான் டவுன்லோட் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட 4 GB ரேம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதே டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே சேம் ப்ரொசீஜர் தான். இப்போ நான் இதை ஸ்க்ரால் டவுன் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட விண்டோஸ் டிஃபெண்டரை நீங்கள் டிசேபிள் பண்ணணும். டிசேபிள் பண்ணுறதுக்கு உங்களோட விண்டோஸ் சர்ச்குள்ளே போயிருங்க. போயிட்டு விண்டோஸ் டிஃபெண்டர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதில் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போயிருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டர்ன் ஆன் ரியல் டைம் ப்ரொடெக்ஷன் அப்படின்றது டிக்கில் இருக்கும். நீங்கள் அன்டிக் பண்ணிவிட்டு சேவ் சேஞ்சஸ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு விண்டோஸ் டிஃபெண்டர் டிசேபிள் ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம எப்போ எனேபிள் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம கேமை இன்ஸ்டால் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேஜில் கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். நீங்கள் லோட் ஆகி முடிக்க வரையும் வெயிட் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக அதுவே டவுன்லோட் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட டவுன்லோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம டவுன்லோட்ஸ் பேஜில் போய் செக் பண்ணிடலாம். ஸோ இங்கே இப்போ டவுன்லோட் ஆகி முடிக்க வரையும் வெயிட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஃபைல் டவுன்லோட் ஆயிடுச்சு. நம்ம ஷோ இன் ஃபோல்டர் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓசன் ஆஃப் கேம்ஸ் அப்படின்ற நம்ம ஃபைல் டவுன்லோட் ஆகிருக்கும். அதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சப்வே சஃபர்ஸ் கேம் அப்படின்ற ஒரே ஒரு ஃபோல்டர் மட்டும் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறையா ஃபைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைல் டவுன்லோட் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. எனக்கு 123 அப்படின்ற பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த கேம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படும், வின்ரேர் அப்படின்ற சாஃப்ட்வேர். ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். அதுக்கும் அவங்களே ஃபைல் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா WRAR591 அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ரன் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பாப்அப் மாதிரி வரும். இது எனக்கு ரெக்கார்ட் ஆகாது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் எஸ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா விண்டர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஒரு விண்டோ ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இதை நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதனால் நான் இப்போ கேன்சல் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பேக் வந்துடுங்க. மறுபடியும் பேக் வந்துடுங்க.
ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த ஃபைலை வந்து ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் WinRAR இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். முடிய வரையும் வெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. சப்வே சஃபர்ஸ் கேம் அப்படின்னு வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருக்கு. அதை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டெப் 1 வந்து டிசேபிள் டிஃபெண்டர். நம்ம வந்து ஏற்கனவே டிஃபெண்டரை வந்து டிசேபிள் பண்ணிட்டோம். ஒருவேளை உங்ககிட்ட ஆன்டிவைரஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஸ்மாதவ் ஆன்டிவைரஸ் வச்சுருக்கேன். அதை வந்து நான் டிசேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து டிசேபிள் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் செட்டப். ஸோ இந்த எக்ஸ்ட்ராக்ட் செட்டப் அப்படின்ற ஃபைலை வந்து ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து பாஸ்வேர்டு கேட்கும். நம்ம டாக்குமெண்ட்டில் பார்த்த பாஸ்வேர்டை வந்து இங்கே என்டர் பண்ணிடுங்க. நான் வந்து 1 2 3 அப்படின்னு என்டர் பண்ணிவிட்டு ஓகே ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 3 வந்து இப்போ வந்துடும். இது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் கேம். ஸோ இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாப்அப் வரும். ஸோ இதை வந்து என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் எஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சப்வே சஃபர்ஸ் கேம் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இதை நீங்கள் உடனே ப்ளே கொடுத்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. ஸோ நமக்கு வந்து இப்போ கீபோர்டு வந்து ஒர்க் ஆகாது. அதாவது அந்த 4 ஏரோ பட்டன்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. அதை வந்து இப்போ எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டு ப்ளே இன் கீபோர்டு அப்படின்ற ஒரு ஃபோல்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சப்சர்ஃப் அப்படின்ற ஹச் மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் ஆப் கான்ட் ரன் ஆன் யுவர் பிசி. இந்த ஆப் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் ஆகலை. அதனால் நான் வந்து க்ளோஸ் கொடுத்துருக்கேன். ஒருவேளை உங்கள் பிசியில் சப்போர்ட் ஆச்சு அப்படின்னா இந்த ஐக்கான் வந்து இங்கே டாஸ்க் பாரில் வந்து வரும். இல்லை அப்படின்னா இந்த ஏரோக்குள்ளே வந்து இருக்கும். இதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆட்டோ ஹாட்கி அப்படின்னு இதை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து எஸ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் இன்ஸ்டாலேஷன் கஸ்டம் இன்ஸ்டாலேஷன் அப்படின்ற 2 ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து நீங்கள் எக்ஸ்பிரஸ் இன்ஸ்டாலேஷன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆட்டோ ஹாட்கி வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2வது நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சப்சர்ஃப் அப்படின்ற இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இது வந்து கண்டிப்பாக நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹச் அப்படின்ற ஐக்கான் வந்து வந்துருச்சு. இப்போ வந்து நமக்கு 4 ஏரோ யூஸ் பண்ணி நம்ம விளாண்டுக்கலாம். ஸோ நான் வந்து ஜஸ்ட் கேமுக்குள்ளே போய் விளாண்டு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து விளாண்டுக்கலாம். ஸோ இதில் இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சப்வே சஃபர்ஸ் அப்படின்ற கேமை மட்டும் தனியாக எடுத்து டெஸ்க்டாப்பில் வைக்க முயற்சி பண்ணாதீங்க. அது வந்து ஒர்க் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ எடுத்து வச்சு காமிக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நான் இந்த கேம் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா நமக்கு வந்து எரர் தான் காட்டும், ஓப்பன் ஆகாது. அதனால் நான் எடுத்து உள்ளே வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கேம் வந்து ஓப்பன் ஆகுது. ஆனால் இந்த கேம் வந்து எனக்கு டெஸ்க்டாப்பில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோல்டரவே நீங்கள் வந்து வெளியே எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சப்வே சர்ஃபர்ஸ் அப்படின்ற ஃபோல்டரவே நீங்கள் வந்து வெளியே எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபோல்டர் யூஸில் இருக்குது. நம்ம வந்து இந்த ஹாட்கீயை வந்து எக்ஸிட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபோல்டர் வந்து டெஸ்க்டாப்பில் வந்துருச்சு. இதுலேருந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ நீங்கள் விண்டோஸ் டிஃபெண்டரையும் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஸ்மாதவையும் எனேபிள் பண்ணிக்கலாம், அதாவது உங்கள் ஆன்டிவைரஸையும் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிசி ஸ்டேட்டஸ் வந்து ப்ரொடெக்டர்னு வந்துடுச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.